குருப்பியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை பிரார்த்தனை பண்ணிக்கோ. குருவோட அனுகிரகத்தால் எல்லா விதமான சிவ மங்கள காரியங்களும் கைகூடும். ஓம் குருப்பியோ நமக. இன்னைக்கு 29/12/2025 விஸ்வாவச வருஷம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி சோமவாரம் திங்கட்கிழமை. இன்னைக்கு என்ன ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவனோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி தசமி திதி. இன்று அதிகாலை 4:42 முதல் நாளை அதிகாலை 3:50 வரைக்கும் தசமி திதியானது. தசமி என்றால் 10 திக்கும் செல்லக்கூடிய ரதத்தை பெற்றதால் தசரத சக்கரவர்த்திக்கு தசரதன் என்று பெயர் பெற்றார். அதுபோல் இன்றைக்கி தசமி அன்னைக்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதுனால அனைத்து வகையான 10 விதமான மங்கள காரியங்களும் கைகூடும். அடுத்தபடியாக இன்றைக்கி நல்ல நேரம்னு காத்தால 6:15 7:15 நல்ல நேரம். மாலை 4:45 to 5:45 நல்லா இருக்குது நேரம். இன்றைக்கி சிறப்பான நாள். இன்றைக்கி கௌரி நல்ல நேரம்னு பார்க்குறச்ச காத்தால 9:15 10:15 நல்லா இருக்குது. அருமையான மூர்த்த நாள் நேரம். இன்றைக்கி மாலை 7:30 மணிக்கு மேலே 8:30 மணி நல்லா இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, பணம் காசு கொடுக்கறது, வாங்குறது, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் செய்கிறது சிறப்பு. ராவு காலம் காத்தால 7:30 மணி முதல் 9 மணி வரை ராவு காலம். இன்றைக்கு குளிகை 1:30 மணிக்கு மேல் 3 மணி வரை இன்றைக்கி மத்தியானம் குளிகை. யமகண்டம் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்கு வரை யமகண்டம் இருக்கிறது. இந்த நேரங்களை தவிர்க்கவும், சுபங்களுக்கு தவிர்க்கவும். சூளம்னு பார்க்குறது இன்றைக்கி கிழக்க சூளம். அவசியமாக கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறவா தயிர் எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது நம்ம செல்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். இன்று தனுசு லக்கணம் இருப்பு 3 நாளிகை 7 வினாடி இருக்கிறது. காத்தால சூரிய உதயம் காத்தால 6:26க்கு சூரிய பகவான் நமக்கு பிரகாசம் நிற்கிறார். உதயம் கர்ணம் சொல்லக்கூடியது 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கு. திதி இன்றைய திதி அதிகாலை 4:41 வரை நவமி, பின்பு தசமி வந்துடுது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:04 மணி வரை ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது. இன்றைக்கி நாமயோகம் என்று சொல்லக்கூடியது இன்று அதிகாலை 4:19 வரை பரிகம், பின்பு சிவம். இன்று கரணம் இன்று அதிகாலை 4:41 வரை கௌளவம், பின்பு மாலை 4:16 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம் முழுமையாக வந்துடுது. இன்றைய சந்திராஷ்டமம் சொல்லக்கூடியது அதிகாலை 4:04 வரை, பின் பூரம், பின்பு உத்திரம். உத்திர நட்சத்திரம் உள்ளவன் இன்னைக்கு வாயடக்கம் முக்கியம். வார்த்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஜீவன் பார்க்குறது அதிகாலை 3:48 வரை அரை வாழ்க்கை, பின்பு பிற்பகல் 2:08 வரை உயிரற்ற வை, பின் வர வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. இன்றைய ராசி பலன். மேச ராசி மேன்மையை கொடுக்கும். நம்ம செய்வதில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ரிஷபத்துக்கு நலம் இல்லை, நல்லதாகவே நடக்கும். நினைக்கிற காரியம் நல்லா நடக்கும். மிதுன ராசிக்கு சினம், கோவப்படப்படாது. எந்த காரியம் செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும், கோவம்லாம் செய்யணும். கடகராசிக்கு இன்றைக்கி வரவு, தன வரவு, பொருள் வரவு எல்லாமே இன்றைக்கி வரவு தான். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இறக்க குணம். நம்ம இறக்கணும், நம்ம இறக்கமாக இருக்கணும். கன்னிராசிக்காரன் நட்பு, ஒரு உறவு ஏற்படும், நட்பு ஏற்படும். துளாராசிக்கார எதிர்ப்புகள் இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை இறைவன் நமக்கு வழங்குவார். கன்னிராசிக்காரருக்கு நட்பு சொல்லிட்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம், செய்ய தொழிலையும் சரி எல்லாத்துலையும் நமக்கு லாபம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இறைவன் அனுக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அசதி, உடம்பு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ராசிக்காரர்களுக்கு புகழ் மேன்மை உண்டாகும். மீன ராசிக்கு பெருமை சேரும். இதுபோடு 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து இறைவனுக்கு நலத்தை வழங்குமாறு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஓம் குருப்பியோ நமக.